எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசியில் பிறந்தவன் நண்பர்களுக்கு உண்டான ஜூலை மாத பலன் தானுங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை மாதத்தில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நாளில் பூரம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம். பூரம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் சிம்ம ராசி மீன லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஜூலை மாதம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாகவே சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்க தானே செய்யுது. எல்லா நேரமும் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குமா? இருக்காதில்லை. மகர ராசியாதிபதி ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கிறாரு. மகர ராசியாதிபதி ராசிக்கு 3வது பாவகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து வக்கரம் அடைய போகிறாரு ஜூலை மாதம் 13ஆம் தேதி. பொதுவாக 3வது பாவகத்தில் சனி பகவான் இருக்கிறதோ அல்லது குரு பகவான் இருக்கிறதோ அது சாதகமாக இருக்காதுங்க. ஏன்னா தைரியஸ்தானம். அப்போது 3வது பாவகத்தில் ஒரு கிரகம், அது குரு பகவானோ சனி பகவானோ இருந்தால் நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், முடிவுகள் எப்படி இருக்கும்னா, காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இருக்காது, சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இருக்காது. அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதுதான் செய்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். இது ஒரு 3 மாதத்துலேயே மகர ராசியில் பிறந்தவங்க நல்லாவே உணர்ந்திருப்பீங்க. இப்போ சனி பயிற்சி ஆனதிலிருந்தே நல்லாவே உணர்ந்திருப்பீங்க. இது சில பேர் வாக்கிய பிரகாரம் சனி பயிற்சியே ஆகலை அப்படின்றவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேனுங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேனுங்க அப்படின்னு நினச்சா 13ஆம் தேதியிலிருந்து, இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு தருணத்தை தரப்போகுதுங்க. நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமையலாம், அல்லது நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிற வேலையில் அடுத்த ரோல் பதவி உயர்வு ஏற்படலாம் அப்படின்றத விட ஏற்படும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுங்க. எப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் சனி பகவான் இருக்கார். இப்போ குரு பகவானுடைய பார்வை மட்டும் இல்லை, குரு பகவானோட சூரிய பகவான் இருப்பார். இந்த இருவருடைய அமைப்பு, குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் படுது. தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தை பார்க்கறது சிறப்பு. தனஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த ராகு குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கிறது நமக்கு சிறப்பு. இதனால் நிச்சயம் சொல்கிறேனுங்க, மக்கள் தொடர்பில் உள்ள வேலை செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், அதாவது சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், செய்தி படிக்கிறவங்களாக இருக்கட்டும், நியூஸ் லீடராக இருக்கட்டும், அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், கதாசிரியர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஜோதிடர்கள், இந்த மக்கள் கம்யூனிகேஷன் இருக்கிற நண்பர்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே பிரமாதமான நேரமாக இருக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு. ஏன்னா 2ல் ராகு இருக்கிறாரு. ராகுக்கு குரு பகவான் சாரம் கொடுக்குறாரு. ராகு குரு பகவான் பார்க்குறாரு. உங்கள் ராசியாதிபதி குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறாரு. 13ஆம் தேதி ராகுவும் சனியும் ஒரே பாவகத்துக்கு வருவார். இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் இந்த நேரத்துக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு நேரம் இருக்கும். எத்தனையோ பேர் வழக்கறிஞர்கள், நிறைய நாலேஜ் இருக்கும். அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு தயக்கத்தால் தன்னுடைய அந்த டேலண்ட்டை வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழலெல்லாம் இருந்திருக்கும். இல்லை ஒரு சந்தர்ப்பம் யாரும் கொடுக்காததுனால அவங்களுடைய அந்த டேலண்ட்டை, அவங்களுடைய திறமை வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த நேரத்தில் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் தருதுங்க அந்த சந்தர்ப்பம். இந்த பிரபஞ்சம் தருது, அதுக்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் தருது. மகர ராசி நண்பர்களுடைய மன அழுத்தம் நீங்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய ஜூலை மாதம் இருக்குன்னு சொல்லலாங்க. அப்படியே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் சுக்கிர பகவானும் வருவாருங்க. பொதுவாக
இந்த மகர ராசிக்கும், அதான் மகர ராசியாதிபதி சனி பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் மிகப்பெரிய ஒரு நட்பு உண்டு. இது நிறைய நண்பர்களுக்கு தெரியும். அப்போது அந்த சுக்கிர பகவான் 5வது பாவகத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார். லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 8வது பாவகத்தில் மறைஞ்சே இருந்தாலும் 4வது பார்வையை தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்துக்குவார். இதனால் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் அமெரிக்காவில் இருக்கிறேனுங்க, லண்டனில் இருக்கிறேனுங்க, கனடாவில் இருக்கிறேனுங்க, ஆஸ்திரேலியா எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, கல்ஃப் கண்ட்ரியை தவிர, ஏன்னா அங்கிட்டு தானே சொந்த வீடு வசல் வாங்க முடியாது. அப்போது வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள், அதுவும் மகர ராசியில் பிறந்தவங்க, சொந்தமாக வீடு வாசல் வாங்கணுன்ற ஆதங்கத்தில் இருக்கிறவங்க, ஆசையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் நல்ல காலமாக இருக்கும். ஒரு சிலர் 10 வருஷமாக நான் இருக்கிறேனுங்க, 12 வருஷமாக இருக்கிறேனுங்க, நான் இங்கிட்டே செட்டில் ஆகிடலாம்னு இருக்கிறேனுங்க, எனக்கு நிரந்தரமான குடியுரிமை வேணும், நிரந்தரமான ஒரு விசா வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஏற்கனவே 2 முறை 3 முறை நான் அப்ளை பண்ணி எனக்கு ஃபெயிலர் ஆகிடுச்சிங்க, தோல்வி அடைஞ்சிட்டேனுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நிச்சயமாக நிரந்தர குடியுரிமை வரத்துக்கோ அல்லது ஒரு மண்மனை உருவாகிறதுக்கோ நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். காரணம், இந்த ஜூலை மாதம் பிரகாசமான மாதமாக இருக்கும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார், பணப்பிரச்சனை இருக்குது சார், எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு, தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுடைய சாரத்தில் தனகாரகன் இருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. சார் இதுக்கு முன்னாடி அப்படி தான் சார் இருந்தார் அப்படின்னா, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ல் தானங்க இருக்கார், இல்லைனால நான் சொல்ல மாட்டேனுங்க. ஆனால் யாருடைய சாரத்தில் இருக்கிறார்? எப்போவுமே ஜோதிடத்தில் என்னன்னா, ஒரு கிரகம் பேசுது அப்படின்னா எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து கிடையாது, யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ. சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் இல்லைங்க. இன்றைக்கி இருக்கிற ஜோதிடர்களெல்லாம் எப்படின்னா, ஒரு பேர் சொல்லுங்கள், ராமசாமியா குப்புசாமியா அவனுக்கான பலன் சொல்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்களெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த வகையில் உண்மைன்றது எனக்கெல்லாம் தெரியல. ஜோதிடம் அப்படின்னா இந்த 9 கிரகங்கள் மட்டும் எடுத்துக்கிறத விட அந்த 9 கிரகங்கள் யாருடைய சாரத்தில் இருக்கிறாங்களோ, சாரம் கொடுத்தவங்க எங்கே இருக்கிறாங்க, இந்த கிரகம் எங்கே இருக்குது, அந்த கிரகம் யாருடைய தயவில் இருக்குது, அந்த கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்குது, அந்த சாரம் கொடுத்தவங்க எங்கே இருக்கிறான், இதை அறிஞ்சு சொல்லக்கூடிய இது தானுங்க ஜோதிடம். அப்போ தானுங்க புரிதல் சரியாக இருக்கும், அப்போ தானுங்க உண்மைத்துவம் இருக்கும். எதுவுமே இல்லை, லக்னத்தில் ராகு இருந்தது, நாகதோஷம், கல்யாணம் நடக்காது. எத்தனை பேருக்கு லக்னத்தில் ராகு இருந்து 27 வயசில் கல்யாணம் ஆனது நம்ம பார்த்துருக்கோம். தோஷமே இல்லாமல் கல்யாணம் ஆகாதது நம்ம பார்த்துருக்கோம் இல்லை. அப்போ இந்த ஒரு கிரகம் இருக்கிறது பிரச்சனை கிடையாது, அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்றது தான் நமக்கு கேள்வி. எது எப்படியோ மகர ராசிக்குண்டான மங்களகரகமான ஒரு நேரம் இந்த நேரம்தான். இப்போது இந்த ராகுடைய சாரத்தில் குரு பகவான் இருக்கார் இல்லைங்களா, அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. யாரோட சேர்ந்துருக்கிறாரு? சூரிய பகவானோட சேர்ந்துருக்காரு. அந்த 10 கூடிய கிரகம் சுக்கிரனை நம்ம என்ன சொல்லுவோம்னா அசுரகுருன்னு சொல்லுவோம், குரு பகவானை தேவகுருன்னு சொல்லுவோம். இந்த மாத இறுதியில் 26ஆம் தேதிங்க, இந்த மாத இறுதி 26ஆம் தேதி சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானோட சேருவார். இப்போ அந்த குரு பகவானோட சுக்கிரன் அசுரகுருவும் தேவகுருவும் இணையிறது சிறப்பான விஷயம். 6ல் மறைஞ்சிட்டு போகிறாங்க, தப்பில்லை. ஆனாலும் செவ்வாவுடைய சாரத்தில் சுக்கிரன் வருவார், ராகு சாரத்தில் குரு. இந்த இருவருடைய அமைப்பு நமக்கு பிரமாதமாக இருக்கும். இதனால் தொழிலில் இடமாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். சிதம்பரத்தில் பிறந்திருப்பீங்க, வீடு வாசல் சிதம்பரத்தில் இருக்கும், பொண்டாட்டி பிள்ளைங்க சிதம்பரத்தில் இருப்பாங்க, இல்லை உங்கள் வீட்டுக்காரர், நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவர் சிதம்பரத்தில் இருப்பாங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் வேலை செய்வீங்க, இல்லை நான் பாண்டிச்சேரியில் வேலை செய்கிறேனுங்க, ஒரிசாவில் வேலை செய்கிறேனுங்க, குஜராத்தில் வேலை செய்கிறேனுங்க. இப்படி இருக்கிறவங்க இருக்க தானே செய்கிறீங்க. இடமாற்றங்களுக்காக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, 1 வருஷமாக நான் முயற்சி பண்ணுறேனுங்க. இந்த நேரத்தில் முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன் ஏற்படும்.
எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லா நேரத்துலையும் நமக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் எல்லா நேரமும் நமக்கு சாதகமாக இருக்காது பாருங்கள். ஆனால் ஏதாவது ஒரு நேரம் சாதகம் வந்து தானே தீரணும். இடமாற்றங்கள் வேணும்னு நினைக்கிற மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் நல்லாயிருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அரசாங்க உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கலாம். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள தான் இந்த வாரத்தை நம்ம சொல்கிறோம். இதே ப்ரைவேட் வேலையாக இருந்தால் ஆனால் பாரியாக ஆகலாம் தூக்கி போட்டு வேறு கம்பெனிக்கு போயிடுவேன் இல்லையா? அப்போது இடமாற்றங்களுக்கு இது நல்ல உகந்த ஒரு நேரம் தானுங்க. அதே மாதிரி வேலையில் அதாவது அந்த ரோல் மாற்றம், பதவி உயர்வு, இதுக்கான நேர காலங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. இதில் மெயினாக மின்சாரத்துறையில் பணிபுரிகிற மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல நேரமாக இருக்கும். ஏன்னா மின்சாரத்துறையில் நிறைய பேர் டெம்பரவரியாக வேலை செய்வாங்க. மற்ற நிறுவனத்தை விட மற்ற இதை விட பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் அந்த மின்சாரத்துறையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்க, கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. இந்த ஜூலை மாதத்தில் அதுவும் 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு உங்கள் ராசியாதிபதி ராசிக்கு 2வது பாவகத்துக்கு வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்த பார்க்கக்கூடிய ஒரு சூழலால் பர்மனண்ட்டான வேலை, நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து சேரும். இதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு. அதே மாதிரி இந்த போக்குவரத்து துறையில் இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில், அதாவது இரும்பு இயந்திர தொழில் செய்கிற நண்பர்களுக்கு, போக்குவரத்து துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நிச்சயமாக பர்மனண்ட்டான வேலை வாய்ப்பு ஏற்படும். அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. நிரந்தரமான வேலை வாய்ப்பு. எது எப்படி இருந்தாலும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மாற்றங்கள் வருது அப்படின்றது உறுதி. மன அழுத்தம் நீங்கள் போகுதுன்றது உறுதி. இதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் மகர ராசி நண்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.